மணிகண்டனும் ராஜராஜனும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்துட்டு பந்தல ராணி சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல ராஜா கிட்ட காவலாளி வந்து சொல்றான், 2 நகரத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னது அவங்கள வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. வந்தவங்க ராஜா வணங்கவும் இவர் கேட்கிறாரு, மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கு அப்படிங்கிறாரு அந்த வந்தவங்கள ஒருத்தர். ராஜாவும் என்னன்னு கேட்கவும், காட்டு மிருகங்கள் இப்போ நாட்டுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வந்திருந்த இன்னொருத்தரும் சொல்றாரு, எங்க நாட்டுல இதே பிரச்சனை தான், காட்டு யானைகள் நாட்டுக்குள்ள வந்துருச்சு, அதுவும் இல்லாம துஷ்டர்களோட தொல்லையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ராஜா ஏன் இதை முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேட்டதும், ஒருத்தர் மந்திரி கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு, இன்னொருத்தர் நான் சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலையா அப்படின்னு கேட்க வந்தவங்களும் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இந்த மாதிரி காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள்ள வந்தது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு மந்திரி நினைக்கிறாரு அப்படின்றாரு. ராஜா அதிர்ச்சியாகி என்ன சொல்றீங்க அப்படின்றாரு. ஆமா, குடிமக்களுடைய நலன் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, அவங்களை பாதுகாக்கணுங்கிற விஷயமும் அவங்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னு வந்தவங்க சொல்றாங்க. எங்க நாட்டுல இருந்து கொண்டு வந்த பொருட்களை நாங்க ராஜா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்க மக்கள் நல்ல விதமா வாழல அப்படிங்கிறப்போ இதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை, நீங்க பயப்படாம போங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யறேன் அப்படிங்கிறாரு. அவங்களும் கிளம்பி போக ராஜா கோவமா அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்த காட்சியில ராஜா மந்திரி கிட்டையும் மத்தவங்க கிட்டையும் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இந்த அரியணையில உட்கார்றது ஒன்றும் சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா, இதுல எவ்வளவு பொறுப்புகள் இருக்குன்னு தெரியுமா, பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதையும் எல்லாத்தையும் சரியா நிர்வாகம் பண்றதும் ரொம்ப முக்கியங்கிறது மறந்துடாதீங்க, ஆனா மக்கள் ஒன்றும் நிம்மதியா இல்லை அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது அப்படிங்கிறாரு. மந்திரி உடனே, யாரோ சொல்றது பேச்சு கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்லாதீங்க, ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அவங்களோட நோக்கமே அப்படிங்க. ராஜா கோவமா, நிறுத்துங்க, தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம், உங்களுக்குன்னு என்ன கடமை கொடுத்துருக்கோமோ சிறப்பா செய்ய வேண்டியது உங்களோட வேலை அப்படிங்க. மந்திரி ரொம்ப பணிவா, பேசுறேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த அளவுக்கு நீங்க கோவப்படுறதுக்கு, இந்த மாதிரி நீங்க சந்தேகப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, நகரத்தோட தலைவர்கள் வந்து சொன்னாங்க, நாட்டு மக்களை காட்டு மிருகங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கிறாரு. மந்திரி தயங்கிக்கிட்டே, இல்ல உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாரு. அதுக்கு ராஜா வந்து, மக்கள் எல்லாரும் நம்ம அரியாசனத்துல உட்கார வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி வேஷம் கட்டது கிடையாது, அவங்க நம்பிக்கை கிடைத்தா நம்மளோட உடல்நிலை எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. மந்திரி உடனே, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க அப்படிங்க. ராஜா திரும்ப, உங்க கைகள்ல இருட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எத்தனை நாள் இருட்டை வச்சு எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க முடியும், எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா, பூனை கண்களை மூடிருச்சுன்னா உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா, அது மாதிரி எல்லாமே இருண்டுருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு ஆளு கூப்பிட்டு, உங்கள்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் முன்னாடி வா அப்படிங்கிறாரு. அவங்ககிட்ட கஜானால எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு கேட்க, எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிறான். இல்ல, நான் எல்லாத்தையுமே சரி பார்க்கணும், சம்பந்தப்பட்ட கணக்குகள் எல்லாத்தையும் எழுதி என்கிட்ட கொண்டு வந்து காமி, நான் பார்க்கணும், அதை பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறது அப்புறம் முடிவு பண்றேன், இது சம்பந்தப்பட்ட கணக்கெல்லாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்க, என்கிட்ட தான் இருக்குங்கிறான். இதுல ஏதாவது தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்களோட பதவிகள்ல மாற்றம் வருங்கிறத மறந்துடாத அப்படிங்க. சக்கரபாணியும் மந்திரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணு தெரியாம முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ராஜா என்ன கோவமா சொல்றாரு, மந்திரிக்கும் தெரியாம சேனாதிபதிக்கும் தெரியாம நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய 5 குதிரைகள் காணா போயிருக்கு, அது எங்க போச்சு அப்படின்னு மந்திரி பார்த்து கேட்கவும், மந்திரி வந்து, குதிரைகள் வந்து கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்ததுனால ராத்திரி அட்டி வச்சிருக்க கைத்தை அத்துட்டு எங்கேயோ வெளியே ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க, ராஜா சொல்றாரு, மந்திரிகிட்ட இருந்து வர அந்த பதில் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு அடுத்து சக்கரமணி பக்கம் திரும்புறாரு. அரண்மனையில பெண்கள் மட்டும் கிடையாது, நிறைய ஆண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கோ, உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கும் தவறுகள் திருத்திக்கிறதுக்கும் நான் கால அவகாசம் தரேன் அப்படின்ட்டு மந்திரி பார்த்து சொல்றாரு. இங்க கஜானால இருக்கிற பணம் வந்து மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடியதுதான், அது யாரும் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாரு. அவர் கிளம்புனதும் மந்திரி சக்கரபாணியை கூப்பிட்டு, ராஜாவுக்கு நம்ம மேல சந்தேகங்கள் முளைவிட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, சக்கரபாணி ஆமா ஆமா அப்படிங்கிறான். அதை நான் வந்து முளையிலே கிள்ளி எரிஞ்சிடும், அது வளர விடக்கூடாது அப்படின்ட்டு மந்திரி கோவமா அங்க இருந்து கிளம்பிட, சக்கரபாணி வழக்கம் போல மகாதேவா அப்படின்னு சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.